盗んだ船さ。家を焼かれて俺はここに住んどる。そうか。名前は？レイリー。俺はロジャー。この出会いは運命だ、レイリー。ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரேலியோட கேம் பிளே பற்றி தான் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் நம்ம எந்த ரேலியோனா பிரைம் லேலே. அவருக்கு வந்து ரன்னர், ப்ளூ எலமெண்ட், த மேன் ஹூ ஹாஸ் பீன் அக்னாலஜ்ட் பை கிங் ஆஃப் த பைரட் ராஜன் கோபுரம். அது கிங் ஆஃப் த பைரட் க்ரூவில் ஃபஸ்ட்டு ஜாயின் ஆன மெம்பர், அதுவும் ராஜரால் அழிக்கப்பட்ட ஒரு மெம்பர் ரேலே ஃபஸ்ட்டு. ஓகேவா? அந்த சீனை கூட உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே போட்டு காமிச்சிருவேன். அந்த சீனு அதே தான் இருந்துச்சு அனிமிலையும். ஸோ இவருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஒன் பீஸில், என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு. சரி வாங்க, இப்போதைக்கு இவரோட சப்போர்ட்டு என்ன வச்சுக்கிறோம் பார்க்கலாம். ப்ளூ எலமெண்ட் ரன்னர் தான் இவர். 157.4 இருக்குது. நம்ம மெடல் செட் பார்த்திங்கன்னா இவருக்கு நம்ம ஹெச்பி தந்துக்கிறோம். ஹெச்பி 400, அட்டாக் 700, டிஃபென்ஸ் 200 தந்துக்கிறோம். ஓகேவா? எல்லாம் மிக்சடாக தந்துக்கிறோம் ஓரளவுக்கு. என்ன பண்ணுறா அந்த மாதிரி தான் மெடல் இருந்துச்சு. ஸோ வேறு என்ன மெடல்ஸ் என்ன தரேன் உங்களுக்கு என்ன ஐடியா இருந்துச்சுன்னா, இப்படி தாங்க ப்ரோ மெடல்ஸ், இப்படி தாங்க, இல்லை இது கொடுங்க, இல்லை இந்த டேக்ஸ் இருக்கிற மெடல்ஸ் தாங்க, இந்த ட்ரைட் மெடல்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு தோணுச்சுன்னா, நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அது எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் இது இல்லை, எந்த மிஸ்டேக் பண்ணாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து சேஞ்ச் பண்ண பார்த்துக்கிறேன் என் மிஸ்டேக்லாம். ஓகேவா? சரி ஓகே. ரேலே ஏன் அவர் தனி ஃபேன் பேஸ்னால், அவருக்கு சொல்லப்போனால் ஃபேன் பேஸை ரெஸ்பெக்ட் ஒரு மேலே ஒரு தனி மரியாதைன்னே சொல்லலாம். ரேலேக்கு என்ற ஒரு கேரக்டர் மேலே ஒரு தனி மரியாதைன்னு சொல்லலாம். ஒரு டீசெண்டான மேன், ஒரு எப்படி சொல்லுது, கிங் ஆஃப் த பைரட் க்ரூவில் இருந்தவன்னா சும்மா இருப்பார். நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஜோரோ இப்போ எப்படி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ரேலே வந்து ப்ரைம் வெர்ஷனில் நல்ல பவர்ஃபுல். ஆனால் இப்போது கொஞ்சம் வயசாகிடுச்சு. என்ன கொஞ்சம் வயசு எல்லாருக்குமே தான் ஆக செய்யும். கூடிய சீக்கிரம் நம்ம கரண்ட் ரேலே கேம் பிளே கூட போடலாம். அதான் கொஞ்சம் ஏஜ் ஆன ரேலே. சரி, இப்போது எனிமி டீமில் யாராக இருக்கிறாங்க? ஒயிட்டு, பியர்டு, புல்லெட்லாம் யூஸ் பண்ணுறாங்களா இன்னும்? புல்லெட்டு, கைடோ, சங்ஸு. ஓகே, எல்லாருமே கொஞ்சம் டஃப் எனிமி தான். ரேலை பொறுத்த வரைக்கும் தான் தெரியுமா, நம்ம ஸ்கில்லு தாங்க இருக்கணும். ரேலே வச்சு ஸ்கில்லு யூஸ் பண்ணி ஆடுற கேரக்டர் நம்ம ரேலே வந்து பொறுத்த நம்ம பக்காவாக ஸ்கில் இருக்கணும். ரேலை பொறுத்த டாஜ் பண்ணுறதுக்கு, அவன் ஸ்கில்ஸ்லாம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு, அவனை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு, அந்த கேரக்டர் ஃபுல்லாக நம்ம ஸ்கில் இருக்கணும். நல்லா இது ஸ்கில் இருக்கணும். எனக்கு ஸ்கில்லு தான் இருக்காது. எப்படி ஆட போகிறேன்னு தெரியல கேம் வச்சு. ஐயோ, ஜோரோட அட்டாக்லேருந்து தள்ளி விட்டோமா? அவன் எல்லாத்தையும் கேள்வி கேட்பான் நம்மளை, யாரா அவன் இவனை தள்ளி விட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நேற்றுக்கு இல்லை ஆச்சு. இல்லை, ஜோரை பார்த்து ஏன் பண்ணி விட்டான். இல்லைன்னா டாஜ் ஆகிட்ருக்கோம். கவுண்டர் இருப்பான் பாரு, நினச்ச மாதிரி கவுண்டர். இந்த ஸ்கில் வந்து கரெக்டாக அந்த கவுண்டர் கேன்சல் ஆகும்போது அந்த கரெக்டாக ஒரு செகண்டில் போக முடியாது. சைடுவா சரி விட்டு கேர்ஃபை பார்த்து ஒரு சப்போர்ட் பண்ணலாம் எடுக்கும். ஏன்னா யாருமே குறைச்சி மதிப்பிட்டு இருக்காது. இல்லை டாஜ் ஆகலை. இன்னும் கைடு அடிக்காம கையில் போட்டு எங்கடா போட்டாங்கடா யாரோ கைடு. அதுக்குள்ளே நம்ம கில் அடிக்கலாம் பார்த்தா கியர் 5 சாங்ஸ் அடிக்க போகிறான். சரி நான் போய் கொடி பிடிக்கல. நம்ம மேலே தானே ரன்னர் தானே ஜெயிக்கணும் மேட்ச். ஓகேவா? ஒரு நல்ல கேம் பிளேவே இருக்கணும், மேட்ச் ஜெயிக்கும். அதுதான் நம்ம கோல். ஓகே, ரெண்டாவது டீம் பூஸ்ட் நல்ல டைம். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகும் அந்த ஸ்கில்லு. போட்டு பார்ப்போம். ஆஃபாடி போயிடுச்சு. முக்கால்வாசி டேமேஜ் போயிடுச்சு. ஓகே, டீம் பூஸ்ட் ஆனதுனால ஸ்கில் வந்துரு போடு கேவ ஒரு மெட்டாக்ஸ் ஒயிட் டிபியட்டக்கே வச்சிட்டோம்.
அவன் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான் நினைக்கிறேன். கேர்லெஸ்ஸாக விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ எல்லாம் ரிவே வராங்க இப்போ தான் டாஜே பண்ண தெரியல. ஏய் என்னடா எத்தனை பேர் செத்தான் கொஞ்ச நேரத்தில் எனக்கே கன்ஃபியூஸ் ஆச்சு. என் கையில் ஏதாவது செத்துன்னு சொல்லிட்டு பின்ன ஒரே டைம் 3 பேருமே அட்டாக் யூஸ் பண்ணுறாங்க. திருப்பி வெயிட் பண்ணுமா பண்ணுவோம். இது என்ன இவனுக்கு டாஜ் தான் இவன் ஸ்பெஷலிஸ்ட்டு, நமக்கு டாஜே பண்ண வரல. என்னவோ நம்ம கேம்லேவோ. சரி இந்த சரி யாருக்குறா கைடோ ஒன்னோட மிஸ் ஆகிட்டேன். நான் இந்த தடவை மிஸ் ஆக மாட்டேன். இல்லை கேவன் விஷயம் என்னடா என்ன கேவாயிடுற டே என்னடா இதுன்றா மிஸ் ஆகும். நான் இந்த பையன் அவனு விடக்கூடாது. எப்படி அவனை நம்ம அவ்வளோ சட்டுன்னு விட்டுலாம் விட மாட்டேன். போயிடுங்க போடினா அப்படின்னா போடு. போண்டோடு மிஸ் ஆகிட்டேன். இந்த மிஸ் ஆக மாட்டேன். ராஜர் பிடி ஓகே நல்ல விஷயம். ஜெயிச்சிரும் போலுக்குது. பிக் மாம் ஸ்கில் யூஸ் இல்லை. பிக் மாம் யாரை பிடிச்சி நேற்றுறாங்க. ஓகே இன்னும் 4 செகண்ட் தான். இது என்ன பண்ண போகிறதுன்னு தெரில. அப்புறம் சொன்ன ஸ்கில் என்ன ஆகுது பரா கேவோ கொஞ்சம் கூட அஞ்சு கேவானு அப்படி நினச்சி பாருங்க. கேம் முடிஞ்சனால கொஞ்சம் கூட நினச்சி பார்க்குறேன். கடைசி செகண்டில் ஒரு செகண்ட் கடைசி செகண்டில் கேவோ ஒரு கேவோ பரவாயில்ல. ஆனால் இவனை வச்சு டாஜ் தான் பண்ணி காமிச்சு ஷோகேஸ் பண்ணலான்னு நினச்சேன். பார்த்தா டாஜே பண்ண வரல எனக்கு. நான் போய் ஃபஸ்ட்டு என் ஸ்கில் ஏற்றணும். வேறு என்ன ஒரு யூடியூப் சேனல் யூடியூபர் பார்த்து எப்படி விளையாடணும் சொல்லிட்டு பார்த்து நான் ஃபஸ்ட்டு ஸ்கில் ஏற்றணும் போலுது. அதாவது யூடியூப்பில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும் போலுது. ஃபஸ்ட்டு நம்ம வேறு ஒரு யூடியூபர் சேனல் அட்வைஸ்லாம் பார்த்து ஸ்கில் ஏற்றினோம். அதில் 3 கில்லு 3 கேப்சரு ஒரு கார்டு பண்ணியிருக்கிறோம். ஓகேங்க ப்ரைம் ரேல் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கில்லு தாங்க. 5 ஸ்கில்லு உங்கள் ஆப்டிமைஸ் தான். நீங்கள் அந்த கேரக்டருக்கு எப்படி பண்ணுறீங்க. இந்த கேரக்டரில் எல்லா கேரக்டருமே அப்படி தான். மற்றபடி இவன் நல்லா இருந்தான். இப்போ நிறைய யூனிட்ஸ்லாம் விடும்போது தான் இவன் கொஞ்சம் டவுன் ஆகிட்டான். இவனை மற்றபடி இது முன்னாடிலாம் இவனை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஃபிலிம் டைரக்ஷன்ஸு விட்டு முன்னாடிலாம் இவனை எவ்வளோ பேர் யூஸ் பண்ணாங்க தெரியுமா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிடுச்சு ஃபிலிம் டைரக்ஷன்ஸு. ரொம்ப தப்பு பண்ணிட்டான். ஓகே காய்ஸ் நீங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா இப்போ பாய் சி யூ. ロジャー海賊団対白ひげ海賊団、拮抗する激闘は3日3晩続いた。調子に乗るなよ。私は常に真剣なんだよ少年。